Hi students, the next video, next notification நேத்து வந்த notification. First வீடியோல பார்த்திருப்பீங்க இந்து சமயநல துறையோட டிபார்ட்மெண்டோட எக்ஸாம்ஸ். இதுவும் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜெயில், அதாவது நம்ம தமிழ்நாடு ஜெயில் சர்வீஸ்ல சைக்காலஜிஸ்ட் அந்த வேகன்சிஸ் தான் பண்ணியிருக்காங்க. இதுவும் எல்லாராலும் அப்ளை பண்ண முடியாது, ஆனால் யாராவது சைக்காலஜிஸ்ட் எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இதுல வந்து நம்ம பார்த்துருந்தோம் லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன்லையும் டிஎன்பிஎஸ்சியோட ரிஃபார்ம்ஸ்ல ஒன் ஆஃப் த ரிஃபார்மை வந்து சர்டிஃபிகேட் அப்லோடிங்கை வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. இதுவும் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் காமன் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் டைமா என்ன நடத்துறாங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் சிபிடி எக்ஸாம் நடத்துறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி சிபிடி எக்ஸாம் நடத்தவே இல்லையா அப்படின்னா நடத்திருக்காங்க. எப்போனா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் நடத்திருக்காங்க. அதாவது ஆல்ரெடி ஜாப்ல இருந்தவங்க ப்ரொமோஷனுக்காக எழுதுவாங்க, அவங்களுக்கு சிபிடி வச்சிருந்தாங்க போன வருஷம் ஃபர்ஸ்ட் டைமா. இந்த வருஷம் என்ன செய்யறாங்க, ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஓப்பன் எக்ஸாம்ஸ்க்கு, அதாவது ஃப்ரெஷராக எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். சிபிடி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம், ஆல்ரெடி எல்லாருமே இந்த பேங்கிங் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் எல்லாருமே எழுதிருப்போம். அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம் இருக்க போது. கீழே நீங்க எப்படி இருக்குதோ அதே மாதிரியே காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? பார்த்துக்கலாமா? ஓகே, வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 4 வேகன்சிஸ் தெளிவாக பார்த்துக்கோங்க. வெறும் 4 வேகன்சி தான். இந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்கும் வேகன்சி கம்மியாக தான் இருக்கும். சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 22 கிட்டத்தட்ட குரூப் 1 சேலரி லெவல். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி தெளிவாக பார்த்துக்கோங்க. யாரை தான் அப்ளை பண்ண முடியும்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசியில் உமன் அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பிசியில் உமனும், அப்புறம் பிசியில் வந்து யார் மெயில், அதாவது ஜென்ரல் கேட்டகரியில யாருனாலும் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ பிசியில 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து எம்பிசியில பிஎஸ்சியை மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். யாராவது வீடியோ பார்த்துருக்கோங்க இந்த எக்ஸாம் குவாலிஃபிகேஷன்ல எம்பிசியில் இருந்தீங்கன்னா அதுல பிஎஸ்சிஎம் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். வேற யாரும் அப்ளை மீன்ஸ் என்னது, அப்ளை பண்ணலாம் ஆனா எலிஜிபிளே கிடையாது, ஏன்னா அவனுக்கு வேகன்சியே கொடுக்கல. அப்போ பிசியில உமனுக்கும், பிசியில ஜென்ரல் கேட்டகரிக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில ஜென்ரல்ல பிஎஸ்டியை மட்டும், அதுக்கப்புறம் எஸ்சியில ஜென்ரல் மட்டும் தான். எஸ்டி பீப்புள் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ தெளிவாக பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி 4 வேகன்சி இந்த கேட்டகரி பீப்புள் மட்டும் தான். அப்போ ஜென்ரல் கேட்டகரி பீப்புள், அதாவது அதர்ஸ் ஓசி இருந்தீங்கன்னா யாரும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி இல்லை. அப்புறம் எஸ்டிக்கும் வேகன்சி இல்லை. ஏன் சார் இப்படி வேகன்சி கொடுக்குறாங்கன்னா இது ஒரு ரொட்டேஷன். நெக்ஸ்ட் ரொட்டேஷன்ல அடுத்து இதே கால் ஃபார் வந்திருந்ததுன்னா அடுத்த வருஷம் வரும்போது அவங்களுக்கு அடுத்த ரொட்டேஷன் படி அடுத்த வேகன்சிஸ் வரும். ஓகேங்களா? அப்போ 4 வேகன்சி. நெக்ஸ்ட் டேட், எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ற டேட் நேற்று ஆரம்பிச்சது 18/5 இருந்து 16/6 வரைக்கும் அப்ளை பண்ற டேட். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பேப்பர் சைக்காலஜி பேப்பர் எழுதுறீங்க, பிஜி ஸ்டாண்டர்ட் தான், ஏன்னா குவாலிஃபிகேஷனே எம்எஸ்சி தான் குவாலிஃபிகேஷன். எக்ஸாம் டேட்டு August 6, அதாவது 6/8/2022 காலையில் எக்ஸாம். பேப்பர் 2 பொறுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எலிஜிபிள் எக்ஸாம் தான். இந்த மார்க்கை வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. அடுத்து பார்ட் பில பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட். இது வந்து ஈவினிங் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ். தமிழ் வந்து இங்க ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான். ஓகே, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். யாருக்கு எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு தான், அதர்ஸுக்கு மட்டும் 32 ஏஜ் லிமிட். தென் குவாலிஃபிகேஷன் மெயின், ஏன்னா எல்லாராலையும் இந்த எக்ஸாம் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர்ஸ் இன் சைக்காலஜி, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாஸ்டர் டிகிரி இன் சைக்காலஜி, எம்எஸ்சி டிகிரி இன் சைக்காலஜி வாங்கினீங்கன்னா மட்டும்தான் இந்த எக்ஸாம் எலிஜிபிள். அப்புறம் இதான் நார்மல் ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர் 3 hours 300 மார்க். 200 கொஸ்டின் இருக்க போது 300 மார்க் இருக்குது. 200 கொஸ்டின் 300 மார்க். நெக்ஸ்ட் பேப்பர் 2, அதாவது ஜென்ரல் தமிழ், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் 100 கொஸ்டின் 150 மார்க். ஆஸ் யூஷுவல் 60 மார்க் எடுக்கணும், 40% அந்த எடுக்கணும். அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 150 மார்க். அதுக்கப்புறம் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது ஓரல் டெஸ்ட், ஓடி சொல்றோம்ல குரூப் 2 இருக்குது, அதே மாதிரி இங்க ஓரல் டெஸ்ட் 60 மார்க், மொத்தமா 510 மார்க்ஸ். இந்த மார்க்ஸ் தான் நீங்க கட் ஆஃப் எழுத போறீங்க. அப்புறம் சிபிடி, இது ஒரு நான் சொல்லிட்டேன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். ஃபர்ஸ்ட் டைமா டிஎன்பிஎஸ்சி ஓப்பன் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. சிலபஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. சைக்காலஜிக்குரிய சிலபஸ், பேப்பர் 1க்குரிய சிலபஸ், பிஜி ஸ்டாண்டர்டு. அப்புறம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நமக்கு எலிஜிபிலிட்டி பேப்பருக்கு என்ன தமிழ் சிலபஸ் இருக்குதோ அதே தான். நார்மலாக நம்ம இலக்கியங்களை அதெல்லாம் படிக்க வேணாம். சாதாரணமாக என்னது அந்த பிரித்து எழுதுக, வேர் சொல்லி தேர்ந்தெடு, எலிஜிபிலிட்டிக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இங்கே இருக்குது. அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் சேம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இந்த ரயில்வே எக்ஸாம்ஸ் அண்ட் எஸ்எஸ்சிலாம் எழுதிருப்பீங்க. அங்கே என்ன பேட்டர்ன் இருக்குதோ அதே மாதிரி இந்த இமேஜ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அதாவது விசிட்டட் கொஸ்டின், ஆன்சர்டு கொஸ்டின் அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்க போகுது. வித்தியாசமாக இருக்காது. டிஎன்பிசி வைக்கிறாங்க, வித்தியாசமாக இருக்காது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி டிஎன்பிசி படிக்கிற பசங்க வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அதுவும் ரீசெண்டாக வந்து லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர், எப்போ நமக்கு தெரியும் ஓஎம்ஆரை விட கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வச்சிருந்தாங்கன்னா சீக்கிரமா ரிசல்ட் விட்டுருவாங்க. செப்டம்பர் ரிசல்ட் விடுறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஓரல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர், கவுன்சிலிங்கும் அந்த மந்த் அக்டோபரே கண்டக்ட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு இங்கே நவம்பர் டிசம்பருக்கு வந்து ஜாப்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு குவாலிஃபிகேஷன், இந்த ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் எக்ஸாம். இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நாம படிச்சுட்டு குரூப் 2 அண்ட் குரூப் 4 அதுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ.